சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக தொடங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ நான் உனக்கு சில வழிகளை சொல்கிறேன். அதை நீ பெற்றுக்கொள் என் குழந்தையே. எல்லோரிடமும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் பேசு என் குழந்தை. எல்லோரிடமும் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீ எந்த வேலை செய்தாலும் பொறுமையாக செய். அந்த வேலைக்கு நீ எப்பொழுதும் உண்மை உள்ளவனாக இரு. அப்பொழுதுதான் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. நீ வாழ்க்கையின் உதாரணத்தை ஏற்றுக்கொள். எது நடந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பதே உன் வேலையாக வைக்காதே. நீ சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். நீ எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நீ யோசித்து செயல்படு. நான் இதை செய்தால் சரியாக வருமா என்று எப்பொழுதும் நேர்மையுடன் இருப்பதனுடன் நேர்மையாகவே சம்பாரி. அப்பணத்தை சிறிது சிறிதாக உன்னுடைய எதிர்காலத்திற்கும் கொஞ்சம் எடுத்து வை. அது உனக்கு பிற்கால தேவைக்கு உதவியாக இருக்கும் என் குழந்தையே. நீ ஒவ்வொருடமும் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. அவர்களிடம் பேசினால் அது தவறுகள் என்று எவரிடமும் எதிர்பார்ப்பின்றி பழகு. எனக்கு துணையாக என் சாயப்பா இருப்பார் என்று நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். அவர்களிடம் நாகரிகமாக நடந்து கொள். இதை நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சுபமாக இருக்கும். ஏன் இதையெல்லாம் என் குழந்தைகளிடம் சொல்கின்றேன் என்றால், இன்று சில பேர் என் பேரை சொல்லி நல்லவர்களாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் நீ இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இதை எனக்காக நீ முழுவதும் கேள். நான் எப்பொழுதும் எல்லா குழந்தையிடமும் சரிசமமாகத்தான் இருக்கிறேன். நான் எந்த சூழலிலும் செல்வங்களை பார்த்தோ பொருளை பார்த்தோ பழகுவதில்லை. அதற்கு மாறாக உன்னுடைய உள்ளங்களையும் செயல்களையும் தான் நான் பார்க்கின்றேன். என் குழந்தையே, நீ எனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையுமே தாமதமாகிறது என்று நினைக்காதே. காரணம் இல்லாமல் எதுவும் தாமதமாகாது. அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றன. அது எப்பொழுது நடக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் சாயப்பா, எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று சொல்லாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு மட்டும் நிரந்தரமான கஷ்டத்தை கொடுத்து விடுவேனா என்ன? அப்படி இல்லை. உன்னுடைய இந்த கஷ்டத்தை முடிவுக்கு வரும் என் ஆசீர்வாதங்கள் உன்னுடன் தான் உள்ளன. ஆகையால் நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.